அனைவருக்கும் வணக்கம். கச்சத்தீவை மீட்டுட்டா மீனவர் பிரச்சனை எல்லாம் தீந்துரும். மீனவர் பிரச்சனைக்கு கச்சத்தீவு தான் ஒரே சர்வலோக நிவாரணி அப்படிங்கிற ஒரு பொய் மக்கள் மத்தியில பரவலா போய்கிட்டே இருக்கு. அப்படி இல்ல, கச்சத்தீவு என்பது மீனவர் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லிதான் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ. அதை நீங்க நம்புறதுக்காக 3 பாயிண்ட்டை ரொம்ப சுருக்கமா நம்ம பார்க்க போறோம். முதல் பாயிண்ட் 100 வருட கச்சத்தீவினுடைய வரலாறு. 2வது பாயிண்ட் இந்திரா காந்தி அவர்களுக்கும் கருணாநிதி அவர்களுக்கும் நடந்த பேக்கரி டீலிங். 3வது பாயிண்ட் கச்சத்தீவை மீட்டதுக்கு பிறகு நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள். இதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு செய்யுங்க. வீடியோவுக்கு கீழே ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை அழுத்தினீங்கன்னா இந்த வீடியோ பலருக்கும் போய் சேர அது உதவிகரமாக இருக்கும். நான் செந்தில், இது தமிழ் கூடாரம். முதல்ல சுருக்கமா கச்சத்தீவினுடைய வரலாறை பார்ப்போம். 1921 இருந்து தான் சட்டப்பூர்வமான பிரச்சனை கச்சத்தீவுக்கு உருவாகுது. அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம், அதாவது இந்தியாவிலும் பிரிட்டிஷ் அரசாங்கம் தான், இலங்கையிலும் பிரிட்டிஷ் அரசாங்கம் தான். பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன முடிவு பண்ணுதுன்னா, எல்லா நாடுகளுக்கும் எல்லைகளை வரையறுக்கணும்னு முடிவு பண்றாங்க. அப்ப இலங்கையினுடைய பிரிட்டிஷ் அரசாங்கமும் தமிழ்நாட்டினுடைய பிரிட்டிஷ் அரசாங்கமும் சேர்ந்து ஒன்று கூடி எல்லைகளை வரையறுக்கிறத பத்தி பேசுறாங்க. அன்னைக்கு இந்தியாவில் இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் வேலை செஞ்ச அந்த அதிகாரிகளுக்கு பெருசா தமிழ் பற்றோ மொழி பற்றோ மண் பற்றோ இல்லாதனால, கச்சத்தீவோட வரலாறு முழுசா தெரிஞ்சுக்காதனால அவங்க சலுகைகளை அதிகமா இலங்கைக்கு கொடுத்துட்டு சலுகைகளை குறைவா தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறாங்க. இதுக்கு அப்புறமேலு இந்த ஒரு சலுகைகளை பயன்படுத்தி தான் இலங்கை அரசு தொடர்ந்து பாத்தீங்களா, எங்ககிட்ட தான் சலுகை அதிகமா இருக்கு, எங்களுக்கு தான் இதுல உரிமை அதிகம் அப்படின்னு சொல்லி இந்திரா காந்தி வரைக்கும் அவங்க நம்ப வச்சுட்டாங்க. 2வது பாயிண்ட் கருணாநிதி அவர்களுக்கும் இந்திரா காந்திக்கும் நடந்த பேக்கரி டீலிங். இந்திரா காந்தி அவர்களுக்கு அவங்க ஆட்சி செய்யும் போது உள்நாட்டிலே அவங்களுக்கு எதிரிகள் ரொம்ப அதிகமா இருந்தாங்க. அதாவது பல எதிர்கட்சிகள் எப்படியாவது இந்திரா காந்தி அம்மாவை பதவி விட்டு இறக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பக்கம் பாகிஸ்தான் பயமுறுத்திக்கிட்டு இருக்குது. அதனால இந்திரா காந்தி அம்மா என்ன நினைச்சாங்கன்னா, வேற நாடுகள் இலங்கையை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நாம தான் இலங்கையை கண்ட்ரோல் பண்ணணும், அதனால இலங்கைக்கு நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்கலாங்கிற மனநிலைக்கு அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் வந்துட்டாங்க. அதனால இந்திரா காந்தி இலங்கைக்கு போறாங்க. இலங்கையில போய் பல விஷயங்கள் பேசுறாங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம் கச்சத்தீவு பிரச்சனை கொடுத்துடலான்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே அன்றைய நம்முடைய இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவரை ஐயா கருணாநிதி அவர்களுடைய அனுப்பி பேச சொல்றாங்க. ஏன்னா முதலமைச்சரா அன்னைக்கு கருணாநிதி அவர்கள் தான் இருக்கிறார். அவர் என்ன பண்றாருன்னா, போய் அவர் பிரெயின் வாஷ் பண்றாரு. என்ன பண்றாரு, பேக்கரி டீலிங் பண்றாரு. நாங்க கச்சத்தீவை கொடுக்க போறோம், நீங்க எதுவும் பேசக்கூடாது, உங்க மாநிலத்திலிருந்து யாரும் எதுவும் போராட்டம் பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, அந்த போராட்டத்தெல்லாம் நீங்க பாத்துக்கணும், எந்த எதிர்ப்பும் வராம பாத்துக்கணும். அப்படி நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சலுகைகள், வேற மாதிரி சலுகைகள் அப்படின்லாம் ஆட்சி அதிகாரம் மந்திரி பதவி இப்படி எல்லாம் அவர் ஆசை காட்டுறாரு. அதனால ஐயா கருணாநிதி அவர்கள் சரி கொடுங்கன்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. அம்மையார் இந்திரா காந்தி அவர்களும் போய் உடன்படிக்கை போட்டு கச்சத்தீவை தாரவாத்து கொடுத்துட்டாங்க. ஐயா மூக்கையா தேவர் அவர்கள் பாராளுமன்றத்தில் கடுமையான கட்டணங்களை தெரிவிக்கிறாரு. தமிழ்நாட்டுல பெரிய கொந்தளிப்பு வருது. கொந்தளிப்பு வந்த உடனே ஐயா கருணாநிதி தான் நடிக்கிறதுல பெரிய வல்லவராச்சே, இப்ப நான் நல்லவர் மாதிரி காட்டணும், நான் கொடுக்கல காங்கிரஸ் தான் கச்சத்தீவை கொடுத்துச்சுன்னு காட்டுறதுக்காக என்ன பண்றாரு, சட்டமன்றத்தை கூட்டி கச்சத்தீவை மீட்கணும், கச்சத்தீவை கொடுத்த தப்புன்னு சொல்லி தீர்மானத்தை போடுறாரு. தமிழ்நாட்டுல கொண்டு வரப்பட்ட எந்த தீர்மானமும் இது வரைக்கும் செல்லுபடியானதில்லை, எல்லாம் குப்பைக்கு தான் போயிருக்குது. அதாவது நீட் தேர்வை பத்தி சட்டமன்றத்தில் போடப்பட்ட தீர்மானம் உட்பட எல்லா தீர்மானமும் குப்பைக்கு தான் போயிருக்கு. ஒரு எதுக்குமே எவனுமே மதிச்சதே இல்லை. அதே போல அந்த தீர்மானத்தை எவனுமே மதிக்கல. அதுக்கப்புறம் ஐயா கருணாநிதி பேட்டி கொடுக்குறாரு, பத்திரிகையில சொல்றாரு, இப்படி எங்களுக்கு தெரியாது கொடுத்துட்டாங்கலாம் சொல்றாரு. ஆனா உள்ளுக்குள்ள நடந்த பேக்கரி டீலிங் வரலாற்றுல அழகாக பதிவு செய்யப்படுது. அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, எமர்ஜென்சி பீரியட்ல ஐயா கருணாநிதி முதலமைச்சரே இல்லை, ஆட்சியை கலைச்சாச்சு. அப்ப யாருமே முதலமைச்சர் இல்லை. அன்னைக்கு ஃபுல் பவர் இந்திரா காந்தி கிட்ட தான் இருந்தது. கூடுதலா இன்னொரு ஒப்பந்தத்தையும் போட்டு சுத்தமா மீன் பிடிக்கிறது, வலையை உலர்த்துவது, எதை பத்தியுமே குறிப்பிடாம ஒரு ஒப்பந்தத்தை போட்டு டோட்டலா கச்சத்தீவையை அங்க தாரை வாத்துட்டாங்க. இதுல இருந்து ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்திரா காந்தி அம்மா அவர்களுடைய சுயநலத்துக்கும் பதவி ஆசைக்கும், ஐயா கருணாநிதியினுடைய சுயநலத்துக்கும் பதவி ஆசைக்கும் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அநீதி தான் கச்சத்தீவை போட்டு கொடுத்தது. இப்ப 3வது பாயிண்ட்டுக்கு வருவோம். கச்சத்தீவை மீட்டா பிரச்சனை தீர்ந்துருமா அப்படின்னா, ஒருவேளை இந்திய அரசு கச்சத்தீவை மீட்டா கூட, மீட்டதுக்கு அப்புறம் அன்னைக்கு இங்க திமுக அரசும் அங்க பிஜேபியோ அல்லது காங்கிரஸோ இருந்தா சுத்தமா 5 பைசாவுக்கு
பிரயோஜனமே இல்லை. எப்படி சொல்றேன்னு கேட்டா, ஒரு கடல் எல்லைங்கிறது வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் இப்ப 12 நாட்டிக்கல் மைல் இருக்கு. இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கிற கடல் எல்லை அந்த அளவுக்கு இல்லை. கச்சத்தீவே இந்தியா பக்கம் இருந்தாலும் கூட அவங்க வந்து மீனவர்களை வந்து தாக்கலாம். அங்க சிசிடிவி கேமரா கிடையாது, அங்க ஒரு எல்லை கல்லு கிடையாது, அங்க ஒரு அடையாளம் கிடையாது. என்ன வேணாலும் சொல்லலாம். அவன் எங்க எல்லைக்கு வந்தான், நாங்க வந்து அவனை சுட்டோம், எங்க எல்லைக்கு வந்தா அவன் படகை நாங்க பறிமுதல் பண்ணணும்னு சொல்லலாம். ஒருவேளை நீங்க ராணுவத்தையே அங்க நிறுத்தினா கூட ராணுவம் வந்து 24 மணி நேரம் பாதுகாக்க முடியாது. ஒருவேளை பாதுகாத்து 2 ராணுவத்துக்கும் இடையே ஒரு சின்ன சின்ன சண்டை வருமே தவிர இவங்களால முழுசா பாதுகாக்க முடியாது. ஏன்னா வேதாரண்யம் வரைக்கும் விரட்டி வந்து அடித்து சுட்ட வரலாறு நமக்கு இருக்கு. அங்க வந்து எந்த விதமான எல்லைக்களும் இல்லாத போது, எந்த விதமான சிசிடிவி கேமராவும் இல்லாத போது அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன்னா இலங்கை அரசு மிதப்புல இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு சீனா வந்து ஃபுல் சப்போர்ட்ல இருக்கு. இந்திய கவர்மெண்ட்டை மதிக்கணும்னோ ஒரு உடன்படிக்கைக்கு வரணும்னோ அவங்களுக்கு அவசியமே இல்லை. இப்ப நீங்க கேட்கலாம், சரி இப்ப கூட ஒன்னா உட்காந்து பேசலாமே, 2 கவர்மெண்ட் பேசலாம், 2 மீனவர்கள் அமைப்பு பேசலாமே சொன்னா, பேசுனா அவன் கீழே இறங்கி வரமாட்டான். யாரு? இலங்கை அரசு கீழே இறங்கி வரமாட்டான். ஒருவேளை கச்சத்தீவு நம்ம கிட்ட இருந்தா கூட அவன் வந்து கீழே இறங்கி வரமாட்டான். ஏன்னா அவனுக்கு ஃபுல் சப்போர்ட் இப்ப சீனா இருக்குது. அதனால வந்து அவன் கீழே இறங்கி வரணும் அவசியம் இல்லை. கால் மேல கால் போட்டுட்டு தெனாவட்டாதான் ஒரு பேச்சுவார்த்தைக்கே வருவான். நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. 2ஆம் உலக போர் சமயத்துல ஜப்பான அமெரிக்காவும் இங்கிலாந்தும் எல்லா நாடுகளும் பேச்சுவார்த்தைக்கு வா, சண்டை பண்ண வேண்டாம்னு சொல்லி கூப்பிட்டு பார்த்தாங்க. ஜப்பான் வரவே இல்லை. காரணம் மிதப்புல இருந்தாங்க. எங்க போனாலும் நமக்கு தான் வெற்றி அப்படின்னு ஜப்பான் வந்து மிதப்புல இருந்தாங்க. அப்ப 2 குண்டு கொண்டு போய் ஜப்பான்ல போட்ட உடனே ஜப்பானோட கொட்டமே என்னாச்சு? அடங்கி போயிடுச்சு. அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணா, சாமி சொல்லுங்க சாமி, உடன்படிக்கை நான் கையெழுத்து போடுற சாமின்னு ஆட்டோமேட்டிக்கா வந்தான். ஒரு இழப்பு வராத வரைக்கும், ஒரு அடி விடாத வரைக்கும் எவனுமே வந்து பேச்சுவார்த்தைக்கு வரும்போது பவ்யமா வரமாட்டான், தெனாவட்டா தான் வருவான். அதனாலதான் அண்ணன் சீமான் அவர்கள் கூட கச்சத்தீவை மீட்கணும்னு சொல்லிட்டு நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவரு நெய்தல் படை அடிச்சு தூக்குடா அவனை, இன்டர்நேஷனல் இஷ்யூ ஆக்கடா அப்படிலாம் ஏன் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாருன்னா, அவருக்கு நல்லா தெரியும் கச்சத்தீவை மீட்பதுக்கு ரொம்ப சிரமம். காங்கிரஸ் கவர்மெண்ட்டோ பிஜேபி கவர்மெண்ட்டோ அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஒருவேளை ஒத்துக்கிட்டு மீட்டா கூட 100% நம்முடைய மீனவர்களுக்கான பாதுகாப்பு நிச்சயமா இருக்காது. இந்த அண்ணன் சீமான் அவர்கள் சொல்ற மாதிரியான சில விஷயங்கள் நடந்து அது இன்டர்நேஷனல் இஷ்யூ ஆகி இலங்கை அரசு வந்து அடி வாங்கி அடிபட்டு பவ்யமா வந்து பேச்சுவார்த்தைக்கு உட்காந்தாதான் அவன் வந்து நம்ம சொல்ற பேச்சை கேட்பான். அதுக்கப்புறமேலு 2 கவர்மெண்ட் சேர்ந்து பேசி உக்காந்து 2 மீனவர் அமைப்பு சேர்த்து உக்காந்து நீங்க எங்க எல்லா வரைக்கும், நீங்க எங்க கரை வரைக்கும் கூட வந்து மீன் பிடிச்சிக்கங்க, நீங்க எங்க கரை வரைக்கும் கூட வந்து மீன் பிடிச்சிக்கங்க, நாங்க உங்களை கைது செய்ய மாட்டோம், நீங்க எங்களை கைது செய்ய வேண்டாம், நீங்க வந்து இந்த மாதிரியான வலைகளை பயன்படுத்துங்க, நாங்க இந்த மாதிரியான வலைகளை பயன்படுத்துறோம். அப்படி ஒருவேளை யாரும் வலைகளை பயன்படுத்தினா ஒரு சர்வதேச காவல்துறையை நியமிச்சு அவங்கள வந்து நம்ம தண்டிக்கலாம். இப்படியெல்லாம் எப்ப பேச்சுவார்த்தை வரும்னா, இலங்கை அரசு வந்து அடிப்பட்டு உதப்பட்டு பவ்யமா வந்து பேச்சுவார்த்தைக்கு உக்காந்தாதான் ஒருவேளை வந்து கச்சத்தீவே நமக்கு இருந்தா கூட இதெல்லாம் வந்து நடைமுறை வரும். ஆனா இப்ப தொடர்ந்து பரப்பப்படுகிற ஒரு விஷயம் என்னன்னா, கச்சத்தீவை மீட்டுட்டாவே மீனவர் பிரச்சனை தீர்ந்துரும். அதாவது இன்னைக்கு கச்சத்தீவு உடன்படிக்கை போட்டா நாளையில இருந்து எந்த மீனவனும் கைது செய்யப்பட மாட்டான், எந்த படகுகளுமே வந்து பறிமுதல் செய்யப்படாது அப்படிங்கிற மாதிரியான பொய்யான தகவலை வந்து மக்கள் மத்தியில புகுத்துறாங்க. மக்களும் அதை நம்புறாங்க. தயவு செய்து அப்படி நம்பவே நம்பாதீங்க. கச்சத்தீவை மீட்டு விட்டால் மட்டுமே மீனவர் பிரச்சனை முடியவே முடியாது. கச்சத்தீவை மீட்பது என்பது ஒரு பிள்ளையார் சொல்லி. கச்சத்தீவை மீட்டதுக்கு பிறகு இந்த நான் சொன்ன எல்லா விஷயங்களும் நடந்து ஒரு பேச்சுவார்த்தை வந்து உட்காந்து பேசி ஒரு விரிவான உடன்படிக்கை ஏற்பட்டு 2 நாடுகளும் வந்து கையெழுத்து போட்டாதான், அதுக்கு வந்து இலங்கை அரசு ஒத்து வந்தாதான் இந்த மீனவர் பிரச்சனை முடியும் என்பதை தயவு செய்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த வீடியோவின் நோக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் செந்தில், இது தமிழ் கூடாரம்.